இன்றைய ஆன்மீக தகவல். இந்த பட்டின் மேல் மோகம் பெண்களுக்கு குறிப்பாக நிறைய உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஆண்கள் வெளியிலே சொல்லிக்கொள்ள மாட்டார்களே ஒழிய, ஆண்களுக்கும் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி என்றால் முகத்திலே தனியாக ஒரு தேஜஸ் விளையும். பெண்கள் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வார்கள். ஆக இந்த பட்டு என்பது மனித வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருவது. குறிப்பாக திருமணம் போன்ற விசேஷங்களுக்கு பட்டு சேலை பட்டு வேஷ்டி சட்டை எடுப்பது பழக்கம். எதற்காக இதனை செய்கிறார்கள்? பட்டிலே எதற்காக திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், அதிலே நிறைய விஞ்ஞான ரீதியான ஆன்மீக ரீதியான ரகசியங்கள் இருக்கின்றது. இன்றைக்கு ஆன்மீக தகவலிலே அதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமானவை, எவையுமே ஒதுக்கப்படக்கூடியவை அல்ல. எல்லாமே நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்களைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சரி, இந்த பட்டு சேலைகள் அணிவதனுடைய விஞ்ஞான ரகசியம் என்று சொல்கின்றீர்களே, அது என்ன என்று கேட்டால், திருமணம் போன்ற சுப விழாக்களிலே சுப நிகழ்ச்சிகளிலே பட்டிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இந்த பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. அதாவது பட்டிற்கு எளிதிலே நல்ல வகையான கதிர்களை தக்க வைத்துக் கொள்கின்ற சக்தி, தீய எண்ண அலைகளை, கதிர்வீச்சுகளை, அசுத்த கதிர்களை போன்றவற்றை தடுத்து உள்ளிருக்கும் உடலுக்கு வலிமை அளிக்கின்ற சக்தி பட்டிற்கு உண்டு. திருமணம் போன்ற சுப விழா நிகழ்ச்சிகளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல நூறு மக்கள் கூடுவார்கள். அப்படி நிறைய மக்கள் கூடுகின்ற வேளையிலே அவர்களிடம் இருக்கின்ற ஏதேனும் ஒரு தொற்று நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான், குறிப்பாக மணமக்களுக்கு வந்துவிடக்கூடாது. மணமக்கள் முக்கியமானவர்கள் அந்த மேடையில். எதிர்கால வாழ்க்கையிலே கனவுகளோடு இணைபவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது வருகின்ற கூட்டத்தின் காரணமாக என்பதற்காகத்தான் மணப்பெண்ணுக்கும் திருமணம் செய்கின்ற அந்த பையனுக்கும் பட்டிலே உடை அணிய வேண்டும் என்று வைத்தார்கள். திருமண வீட்டிற்கு எத்தனையோ மக்கள் வருகின்றார்கள். அவர்களும் இருக்கின்ற ஏதோ ஒரு கிருமி இவர்களுக்கு பரவிவிடக்கூடாது. அதற்காகத்தான் இதனை முக்கியமாக வைத்திருக்கின்றார்கள். மேலும் மணப்பெண்ணிற்கு நிறைய நகைகளை அணிவிக்கின்றார்கள் அல்லவா, அதிலேயும் தாற்பயம் இருக்கின்றது. தங்கம் நம்முடைய நரம்பு மற்றும் இதயம் போன்ற இடங்களின் மீது படும் பொழுது இந்த இரத்த ஓட்டமானது சீரடையும். தாலி எதற்கு தங்கத்திலே வைக்கின்றது என்றால் இதற்காகத்தான். மோதிர விரலிலே அணிவதும் விஞ்ஞான ரீதியாக உடலியல் காரணங்களுக்காகவே இதனை நாம் செய்கின்றோம். ஆகவே முன்னோர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு பழக்கமும் மூடப்பழக்கம் அல்ல என்பதை நாம் முதலிலே நினைவு கொள்ள வேண்டும். அப்படி நினைவு கொண்டோமானால் நாம் செய்கின்ற இந்த தாற்பயங்களை, நாம் செய்கின்ற இந்த செயல்களை நாம் உள்ளன்போடு செய்து அதன் மூலம் பலனை அதிகமாக பெறலாம். வேண்டாவிருப்பாக ஒரு செயலை செய்யும் போது அதிலே கிடைக்கின்ற பலனானது நமக்கு குறையும். என்னவோ வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க அதுக்காக போட்டுக்கிறேன் என்று மற்றவர்களுக்காக எதிர்ப்பதாக பேசி உள்ளுக்குள்ளே அதனை ரசித்து கொண்டு மற்றவர்களுக்காக எதிர்ப்பதாக பேசி அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இவற்றை எல்லாம் செய்தால் அதற்கான பலனானது நமக்கு நிச்சயமாக நல்ல விதமாக கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதன் காரணமாகத்தான் மணமக்களுக்கு எல்லா விதத்திலும் நலன்கள் விளைய வேண்டும், அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தான் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் கோவில்களுக்கு உள்ளே சென்றால் தெரியும், எவ்வளவு இடம் இருந்தாலும் கர்ப்ப கிரகத்தின் வாயில்
அங்கே சில கதிர்வீச்சுகள் கிரகங்களில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்திலே முழுமையான ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களாக இருந்தால் அதன் மூலம் கிடைக்கின்ற அந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு அருமையான பலன்களை பெற்றுத்தரும். அதனால்தான் ஆகம விதிப்படி அனைத்து கோவில்களும் நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். ஆகமங்களை மீறி நாம் செயல்படும் போது நமக்கான பலன்கள் குறைந்துவிடும். எனவே இந்த பட்டு, தங்கம் இவையெல்லாம் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவை. ஆகவே ஏதோ இன்றைக்கு தங்கம் அதிகமான விலை விற்கின்றது என்பதற்காக தங்கத்தை இடித்து பழித்து பேசக்கூடாது. தங்கம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொருள் வாழ்க்கையிலே. ஆகவே உடலிலே ஏதேனும் ஒரு பாகத்திலே, கைவிரல்களிலோ அல்லது கழுத்திலோ மணிக்கட்டிலோ தங்கம் சிறிதளவாவது இருந்தால் நம்முடைய உடலானது நன்றாக இருக்கும். எனவே தங்கம் விலை அதிகம்தான் என்றாலும் தங்கத்தை வாங்கி அணிவதற்கான முயற்சிகளை செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.